ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிக் பாஸ் சீசன் 9 லைவ் அப்டேட் பத்தி தான் பார்க்க போறோம். லைவ்ல இப்பதான் வந்து மாஸ்க் டாஸ்க் லாஸ்ட் ரவுண்ட் நடந்து முடிஞ்சது. நம்ம கமருதீன் அவர்கள் தான் வந்து வின் பண்ணிருக்காப்ல. அது மட்டும் இல்லாம நாமினேஷன் ஃப்ரீ பாஸும் அவருக்கு தான் அடுத்த வாரத்துக்கான நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அவருக்கு கிடைச்சிச்சு. அதனால ஹாப்பியா இருக்காப்ல. அதுக்கு முன்னாடி மொத்தம் 3 பேர் இருந்தாங்க. சபரி, துஷார் அவர்கள், கமருதீன். இவங்க 3 பேரும் அவங்களுக்கு தேவையான டிஃபெண்டர்ஸ் அவங்களே சூஸ் பண்ணிக்கலாம். மொத்தம் 2 டிஃபெண்டர்ஸ் சூஸ் பண்ணலாம் ஒரு ஆளு. அப்படி வந்து சபரி வந்து நம்ம விக்கல் விக்ரமியும் விஜய் பார்வதியும் சூஸ் பண்ணிருக்காப்ல. நம்ம துஷார் வந்து பிரவீன் ராஜையும் அப்சராவையும் சூஸ் பண்ணிருக்காரு. நம்ம கமருதீன் வந்து கானா வினோத்தையும் ரம்யாவும் சூஸ் பண்ணிருக்காப்ல. அவங்களுக்கு டிஃபெண்டர்ஸ் சூஸ் பண்ணிருக்காங்க. இதுல யார் வேலை பார்த்ததுன்னு பாத்தீங்கன்னா நம்ம விஜய் பார்வதி அவர்கள் தான். விஜய் பார்வதிக்கு நம்ம சபரி மேல ஆல்ரெடி செம்ம கான்ல இருக்காங்க. ஏன்னா அவன் தான் வந்து உங்களை 2வது ரவுண்ட்லயே வெளியே அமிச்சான். அந்த காண்ட் எல்லாத்தையும் இங்க வந்து மொத்தமா போட்டு அவனை வந்து வெளியே அமுச்சு விட்டாங்க. ஏன்னா சபரி தான் 3வது ரவுண்ட்ல வெளியே போயிடுறான். லாஸ்ட் ரவுண்ட் வந்து நம்ம துஷாருக்கும் கமருதீனுக்கும் நடக்குது. இதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னா, துஷார் ஓடி போகும்போது விக்கல் விக்ரம் வந்து தடுக்கிறாரு. அவரும் டிஃபெண்டர் தானே. அவர் வந்து தடுக்கும் போது நம்ம துஷார் வந்து பின்னாடி விழுந்து அந்த குதிரை இருக்கும் பாத்தீங்களா, பிக் பாஸ் வீட்டுக்கு முன்னாடி அந்த குதிரையில அடிபட்டு செம்மையா கீழே விழுந்தாப்புல. செம்மடி. ஆனா அதையும் அவர் வந்து கொஞ்ச நேரம் வந்து யாரு என்னதுன்னு தெரியாத போது அப்படியே பாக்குறாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் எழுந்து அவரோட வேலையை பார்க்க போயிட்டாரு. அவ்வளவு அடிபட்டும் அந்த டாஸ்க்ல வந்து அவனோட ஒரு முயற்சி பண்ணும், நம்ம என்னதான் அடிப்பட்டாலும் அந்த முயற்சியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட முயற்சியை அந்த இடத்துல பார்க்க முடிஞ்சது. அதனால அதுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் துஷாருக்கு. ஆனா நம்ம விஜய் பார்வதி என்ன பண்ணாங்கன்னா, சபரி இவங்க தான் டிஃபெண்டர், விக்கல் விக்ரம் தான் அங்க மாட்டிட்டான். அதாவது துஷார் கீழே விழுந்த உடனே அவனை பார்க்க போயிட்டான். இந்த விஜய் பார்வதியாவது கொஞ்சமாவது டிஃபெண்ட் பண்ணிக்கலாம். அவங்க அதையும் பண்ணாம அவன் வந்து தோக்கணும்னே ஒரு விஷயம் பண்ணாங்க. அதனாலே அவன் தோத்துட்டான். அதனால வந்து ஹாப்பியா வந்து என்ன பண்றாங்கன்னா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அவன் தோத்துட்டான்ற அந்த ஒரு உற்சாகம் இருக்கும்ல, அதை பாக்குறாங்க. அங்க எல்லாரும் வந்து ரம்யா அவர்களுக்கு அடிபட்டிருக்கு, துஷாருக்கு அடிபட்டிருக்கு, அதை பார்த்துட்டு இருக்காங்க. அங்க போயிட்டு துஷார் கிட்ட போயிட்டு ஓகேவா அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க வந்து பெயினா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கேங் மொத்தமா நிக்கும் போது அங்க பேசிட்டு இருக்கும் போது உடனே இப்படி வந்து ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாங்க பாருங்க. செம்ம காண்டாச்சு. இவங்கெல்லாம் வந்து இந்த வீட்டுல வந்து விஷம் அதிகமா இருக்காங்க, நிறைய பேர் விஷமா இருக்காங்க, நிறைய பேர் வந்து கண்ணிங் ஏமாறுறாங்க, நிறைய பேர் வந்து கேமராக்காக ஆக்ட் பண்றாங்கலாம் சொல்லி நடிச்சிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது பத்திட்டு எரியுது எல்லாருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இவ்வளவு தூரம் வந்து கேம் ஆடி இவ்வளவு தூரம் எடுத்துட்டு வந்திருக்கான். அதெல்லாம் வந்து அப்ரிஷியேட் பண்ணாம அவன் தோத்த உடனே அவ்வளவு ஹாப்பியா இருக்கீங்க பாத்தீங்களா, அங்கதாங்க நிக்கிறீங்க நீங்க. இதனாலதான் வந்து நீங்க வந்து விஷ பாட்டில், உங்களுக்கு வந்து ஒரு விஷ பாட்டில் ஒரு பேர் ஒன்று வச்சாங்க ஃபர்ஸ்ட். அந்த விஷ பாட்டிலுக்கான பேரு கரெக்டா இங்க வந்து மேட்ச் ஆயிடுச்சுன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா ஒருத்தன் கீழே விழுந்திருக்கான், அடிபட்டிருக்கு, அது மட்டும் இல்லாம ஒருத்தன் வந்து உங்களை நம்பி டிஃபெண்டரா எடுத்திருக்கான். இதெல்லாம் வந்து பார்க்காம அவனை தோக்கடிச்சுட்டு இங்க வந்து ஹாப்பியா வந்து அவன் தோத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கை தட்டுறீங்க பாத்தீங்களா. அது என்ன மாதிரியான என்ன ஓட்டங்கள் உங்களுக்குள்ள இருக்குன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. சரி, ஓகே. லாஸ்டா 2 பேர் நிக்கிறாங்க, நம்ம கமருதீன் அவர்களும் துஷார் அவர்களும். அப்ப வந்து போயிட்டு கமருதீன் நீ தான் ஜெயிக்கணும், ஏன்னா துஷார் உங்களுக்கு பிடிக்காது, அதனால கமருதீன் தான் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல போட்டோ வைக்கும் போது இந்த போட்டோ இப்படி வைங்க, அப்படி வைக்க சொல்றான், இப்படி வைக்க சொல்றான்னு சொல்லிட்டாங்களா. கமருதீன் கொஞ்சம் பிளான் எல்லாம் போட்டு குத்திங்க. அப்புறம் கமருதீன் கிட்ட போயிட்டு என் போட்டோ இங்க இருக்குடா, எப்பரா பாப்ப அப்படின்னு சொல்லிட்டு எப்பரா எடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பிக் பாஸ் கிட்ட ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. இந்த வாட்டி வந்து போட்டோவை நீங்க மாத்தி எல்லாம் எடுத்துக்க தேவையில்ல, இந்த வாட்டி வந்து உங்க போட்டோவே நீங்க எடுக்கலாம், இன்னொருத்தர் போட்டோவே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும்போது ஓகே அது எப்படி இருந்தாலும் ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமருதீன் சொல்லிட்டான் விஜய் பார்வதி கிட்ட. உடனே வந்து ரவுண்ட் ஆரம்பிக்குது. எல்லாரும் ஓடி போயிட்டு அவங்க போட்டோ தான் எடுத்துக்கிறாங்க. நம்ம கமருதீன் வந்து டக்குன்னு வச்சிட்டா. வினோத் வந்து துஷாரை லாக் பண்ணிட்டாப்ல. அதனால வந்து துஷாரால உள்ள போக முடியல. இதுதான் அங்க நடந்தது. பட் ஆனா எல்லாரும் ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டு போயிட்டாங்க. இதுல முக்கியமா இந்த கேம்ல வந்து வெஞ்சன்ஸ் அதிகமா காமிச்சது யாருன்னா நம்ம விஜய் பார்வதி தான். இவ்வளவு தூரம் பண்ண விஜய் பார்வதி தான் எல்லாரையும் கண்ணிங்கன்னு போது தான் எனக்கு அதால ஏத்துக்க முடியல. எல்லாரும் விஷமா இருக்காங்கன்னு சொல்லும் போது ஏத்துக்க முடியல. உங்களால ஒரு தோல்வியை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அந்த ஒரு விஷயம் தான் எனக்கு உங்ககிட்ட பிடிக்காத ஒரு விஷயமே. தோத்துட்டோமா, அடுத்தது என்ன மேட்ரு, அடுத்து என்ன டாஸ்க் வரப்போதோ அதில் ஜெயிச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போறதெல்லாம் இல்ல. அந்த இடத்துல தோக்குற மாதிரி இருந்தா ஒருத்தர் வந்து அப்படியே பிரெயின் வாஷ் பண்றீங்க. அதாவது நீங்க வந்து 2வது ரவுண்ட்ல தோத்தீங்க, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே தோக்க வேண்டியதுதான். அப்பயும் சபரி தான் எடுத்துதான். அப்போ வந்து நீங்க வந்து அவங்க கிட்ட வந்து ஒரு மாதிரி சாஃப்டா பேசி உங்களோட இதுலாம் உள்ள வைக்காம பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பாத்தீங்க. அதெல்லாம் கேம் ஸ்ட்ராட்டஜி. பட் ஆனா தோத்துட்டா அதை உங்களால ஏத்துக்க முடியல. ஒரு மாதிரி மத்தவங்களை ட்ரிகர் பண்றீங்க. அது எந்த வகையில நியாயம் எனக்கு புரிய மாட்டேங்குது மக்களே. ஆனா அதை வந்து சபரி ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டு போயிட்டாப்ல. இதுதான் நடந்தது. கமருதீன் ஜெயிச்சதை பத்தியும் நம்ம விஜய் பார்வதி இந்த மாதிரி ஆட்டிடியூட் ஒன்று காமிச்சதை பத்தியும் உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதை பார்த்து நான் தெரிஞ்சுட்டு அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கனை தட்டி விட்டுங்க. அப்பதான் நம்ம போற வீடியோலாம் உடனே வந்து சேரும். லவ் யூ, பை, டேக் கேர்.